அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்தியாவிற்கு இஸ்லாம் வந்தது எப்பொழுது என்பதை ஏற்கனவே பல காணொளிகளின் மூலமாக உங்களுக்கு நாம் எடுத்துரைத்திருக்கிறோம். ஜும்மா பயான் மற்றும் பல பயான்களில் உங்களுக்கு நாம் எடுத்துரைத்திருக்கிறோம். இந்தியாவிற்கு இஸ்லாம் வாழ்முனையில் வந்தது என்று இஸ்லாத்தின் எதிரிகள் ஒரு தவறான குற்றச்சாட்டை மக்களுக்கு மத்தியில் பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை ஆண்ட ஆட்சியின் மூலம் இந்தியாவை பிடித்த முகாலயர்கள் தான் வாழ்முனையில் வந்து இந்தியாவில் வாழுகிற முஸ்லீம் அல்லாத மக்களை இஸ்லாத்திற்கு மாற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அவுரங்கசீப், பாபர், ஹுமாயூன் போன்ற முகாலய மன்னர்கள் இந்தியாவில் வாழுகிற முஸ்லீம் அல்லாத மக்களை இஸ்லாத்திற்கு வாழ்முனையில் மாற்றியதாக, இஸ்லாத்திற்கு மாற வேண்டும் என்று வலுக்கட்டாயப்படுத்தியதாக ஒரு தவறான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். பல வருடங்களாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாளை கொண்டு வந்து மிரட்டி இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மக்களை மாற்றியதாக ஒரு தவறான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை என்ன என்று பார்க்கும்போது, நம்ம இந்திய தொல்லியல் துறையில் ஒரு மிக பெரும் உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது. சேரமான் பெருமாள் என்ற ஒரு மன்னர் கேரளா பகுதியை ஆட்சி செய்து வந்த கேரளா திருச்சூர் மாவட்டத்தில் இன்றைக்கும் கூட அந்த சேரமான் மஸ்ஜித் என்ற பள்ளிவாசல் நமக்கு மிக பெரும் ஆதாரமாக இருக்கிறது. அந்த சேரமான் பெருமாள் என்ற ஒரு மன்னர் கேரளா மாநிலத்தை, கேரள பகுதியை ஆண்டு வந்த அந்த மன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலேயே அல்லாஹ்வின் மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நபி அவர்கள் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களில் ஒன்றான சந்திரன் இரண்டாக பிளந்த அந்த அற்புதத்தை கண்ணால் பார்த்து சத்திய மார்க்கமான தூய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் சேரமான் பெருமாள் அவர்கள். அந்த சந்திரன் இரண்டாக பிளந்ததை பற்றி சிலரிடம் கேள்வி கேட்டு அந்த சந்தர்ப்பத்தில் அரபு நாட்டிலிருந்து சில வணிகர்கள் இந்தியாவுக்கு அவர் ஆட்சி செய்த பகுதிக்கு வந்த நேரத்தில் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு இஸ்லாத்தை புரிந்து கொண்டு நபி அவர்களை கேள்விப்பட்டு சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை கேள்விப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருக்கும் பொழுதே இந்தியாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் இந்தியராக சேரமான் பெருமாள் ரவி பாஸ்கர வர்மா என்று சொல்லப்படுகிற அவர் முதலில் சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நபி அவர்களை சந்திப்பதற்காக மக்காவுக்கு சென்று நபி அவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கலிமா சொல்லி பையத்து பண்ணி அந்த மக்காவிலிருந்து திரும்பி வருகிற பொழுது ஓமன் என்ற நாட்டில் சலாலா என்ற பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரணித்தார் என்று நமக்கு தகவல் இருக்கிறது. இன்றும் கூட அந்த ஓமன் நாட்டில் சலாலா என்ற ஊரில் அவருக்கு கபர்ஸ்தான் இருப்பதாக, சமாதி இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ இந்தியாவில் வாழ்முனையில் இஸ்லாம் பரவவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக தேர்வு செய்யப்பட்டு நபிகள் நாயகத்தின் காலத்திலேயே இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்துவிட்டது என்பதுதான் வரலாற்று ரீதியான உண்மை. நம்ம இந்திய தொல்லியல் துறையில் சேரமான் பெருமாளை பற்றி, அவர் இஸ்லாத்தை தழுவியதை பற்றி பல செய்திகள் இருக்கிறது. ஆனால் சேரமான் பெருமாளை பற்றி குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த விதமான தகவல்களும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய வரலாறு நமக்கு மிக பெரும் சான்றாக இருக்கிறது. நபி அவர்களின் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் இந்தியர். அப்போ இந்த தகவல் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதாரத்தை, உண்மையை போற்றுகிறது என்று சொன்னால், தருகிறது என்று சொன்னால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலேயே இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்துவிட்டது. மேலும் உலகத்திற்கு இஸ்லாம் வந்தது எப்பொழுது என்று சொன்னால், முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் மனைவி ஹவ்வாவும் எப்பொழுது இந்த பூமிக்கு வந்தார்களோ அப்பொழுதே இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்துவிட்டது. இறுதி தூதருக்கு இஸ்லாம் அரபி மொழியிலே கொடுக்கப்பட்டது. இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலேயே இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்துவிட்டது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சத்திய மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து பின்பற்றி வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வஹ்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.